அநேக முறை நாம் எதிர்பார்க்கிற காரியங்களில் எல்லாம் சரியாக இருந்தாலும், எல்லாம் ஆயத்தமாகவே இருந்தாலும் காரியம் கைகூடுவதில்லை, நாம் நினைத்தபடி நடப்பதில்லை. நிலம், பணம், பொருட்கள் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்றாலும் சில வேளைகளில் வீடு கட்ட முடிவதில்லை, நாம் நினைத்தபடி வீட்டு வேலையை தொடங்க முடியவில்லை. ஐயா, வீட்டை கட்டிவிட்டாலும் சில பேருக்கு அதிலே குடியிருக்க முடியவில்லை. இன்னும் ஒரு சிக்கல், சில பேருக்கு வீட்டை கட்டினோம், நிம்மதியாய் இருக்க முடியவில்லை, சமாதானமாய் சாப்பிட முடியவில்லை, நிம்மதியாய் தூங்க முடியவில்லை. ஏன் இத்தனை பிரச்சனை? கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகள். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, ஐயா, திருமணத்திற்கான தடைகள் நீங்கவே இல்லை. எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ பிரயாசங்கள், ஏன் என்ன காரணம் என்றே தெரியவில்லை. தடை தடை, காரியம் கைகூடி வரவே இல்லை என்ற ஒரே புலம்பல். ஐயா, இன்னும் ஏன் இந்த நாங்கள் விரும்பிய தொழிலை நாங்கள் தொடங்க முடியவில்லை? ஒரு பிரச்சனை தீர்ந்தால் அடுத்த பிரச்சனை தீர்ந்தால் இன்னும் ஒரு குழப்பம். ஏன் இத்தனை ஏமாற்றங்கள்? ஏன் இத்தனை தடைகள்? ஏன் இத்தனை காரணமில்லா குழப்பங்களும் தாமதங்களும் தடைகளும்? ஜனங்கள் குழம்பி போய்விடுகிறார்கள். அநேக முறை நாம் எதிர்பார்த்த காரியங்களிலே இருக்கிற தடைகளால் நாம் முன்னேறி செல்ல முடியாமல் குழம்பி போய் தடுமாறி நிற்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக காரியங்கள் நாம் நினைத்தது போல நடக்கவில்லை. ஐயா, ஏதோ தடை. எதனால் இந்த தடை என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் முடிவிலே ஏதோ சாபம் இருக்கிறது. ஐயா, ஏதோ மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீகம் வைத்து விட்டார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஒருவேளை அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, நாம் நினைக்காத ஒரு பிரச்சனை, யாரோ நமக்கு இடைஞ்சலாய் வருகிறார்கள் என்று நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மீது கோபப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம், ஆத்திரம் அடைகிறோம். ஆனால் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும் எங்கும் எல்லாவற்றிலும் கர்த்தரையே முன்னிறுத்துங்கள். ஐயா, கர்த்தரையே முன்னிறுத்துங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் முழு மனதோடு அவரை தேடினால் கண்டடைவீர்கள். உண்மையாய், உத்தமமாய், உத்தம இருதயத்தோடு அவரை தேடினீர்களானால் அவர் உங்களுக்கு முன்பாக தென்படுவார். கர்த்தரிடமாய் சேருங்கள், அவர் உங்கள் பட்சமாய் சேருவார். அவர் உங்க பட்சமாய் சேரும் பொழுது, ஐயா, அவர் உங்கள் சமீபத்தில் வரும் பொழுது, உங்களுக்கு முன்னே அவர் கடந்து செல்லும் பொழுது காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் கைகூடி வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், ஒரு அற்புதமான தேவதாசன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். நான் எங்க போனாலும் சரி, எதை செய்தாலும் சரி, எங்கே புறப்பட்டாலும் சரி, எந்த காரியத்திற்காக காத்திருந்து கடந்து சென்றாலும் சரி, கர்த்தரையே எப்பொழுதும் எனக்கு பணம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வசதி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எல்லாம் சாதகமாக கைகூடி வருவது போல் காணப்பட்டாலும் சரி, எல்லாம் சாதகமாய் இல்லாதது போல் காணப்பட்டாலும் சரி, எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஐயா, வெற்றிகரமாய் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் கர்த்தரை மறந்து விடுவதில்லை. எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது என்று நான் அவரை நினையாமற் போவதில்லை. எல்லாம் எனக்கு கைகூடி வந்தது என்று நான் நன்றி இல்லாதவனாய் நடந்து கொண்டதில்லை. நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். ஆதலினால் அவர் எனது வலது வருஷத்திலே இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை ஒரு அற்புதமான, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தோற்று போவதில்லை. எத்தனை ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தாவீதின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையிலே இருந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்கள், கஷ்டங்கள், ஐயா, மீளவே முடியாத துயரங்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்றாலும் சரி, கர்த்தரை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்குங்கள். எல்லாம் நம்ம அநேக முறையில் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எல்லா காரியமும் சரியாக போய்கொண்டிருக்கிறது, எல்லாம் வெற்றிகரமாக, செழிப்பாக, ஆசீர்வாதமாக போய்கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலையிலே கர்த்தரை மறப்பது மனித இயல்பு. ஐயா, நம்மை உயர்த்தி விட்டவரை மறந்து போவது மனித இயல்பு. நமக்கு நன்மை செய்தவரை, நம்மை இதுவரைக்கும் கை
கைப்பிடித்து கரம் பிடித்து நம்மை அழைத்து வந்தவரை, எங்கோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே, எங்கோ ஒன்றுமில்லாத குப்பையாய் சாம்பலாய் சூனியமாய் போன சூழ்நிலையில் இருந்து நம்மை கரம் பிடித்து அழைத்து தூக்கி கொண்டு வந்தவரை மறந்து விடுவது மனித இயல்பு என்பதை நாம் மறுக்கலாகாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். ஐயா, இந்த கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை நினைத்து பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் தான் தடைகளை நீக்கி போடுகிறவர். ஐயா, உங்களுக்கு எந்த தடை இருந்தால் என்ன, எத்தனை பிரச்சனை இருந்தால் என்ன, இவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் உங்கள் ராஜா, உங்களுக்கு முன்னே போகிறவர். மறந்து போகாதிருங்கள். மீகா புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். எத்தனை ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம்! எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை வேதத்திலே நாம் காண்கிறோம் பாருங்கள். ஐயா, தடைகளை நீக்கி போடுகிறவர் யார்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் முதல்ல ரொம்ப அற்புதமா கர்த்தரே என்னோடு பேசுவது போல நான் உணர்ந்து கொண்டு பார்த்த ஒரு சமயம் இருக்கிறது. ஐயா, அந்த 2வது அலை கொரோனா வந்த பொழுது ஆந்திராவில் இருந்த நாங்கள் அப்பொழுது உடனடியாக நாங்கள் நாகாலாந்துக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தோம். கர்த்தர் எங்களோடு திட்டமாய் பேசினது போல் எங்களுக்கு நிச்சயமான சூழ்நிலைகள் காணப்பட்டபடியினால் உடனடியாக புறப்பட வேண்டும் என்று புறப்பட்டோம். ஆனால் நாங்கள் புறப்பட ஆரம்பிச்சு எல்லாம் ரெடி ஆகும் போது பயங்கரமான தடைகள். ஐயா, ஸ்டேட் பை ஸ்டேட், ஒரிசாவில் வர முடியாது, வெஸ்ட் பெங்கால வர முடியாது, அசாம்ல வர முடியாது, அங்கும் இங்கும் போக முடியாது என்று பயங்கரமான சூழ்நிலை. ஆனால் நாங்கள் புறப்பட்டு விட்டோம், ஆயத்தமாகி விட்டோம். கர்த்தர் எங்களை நாகாலாந்துக்கு அனுப்புகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அன்று இரவு பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு எதிர்மறையான சூழ்நிலைகள். நான் தூங்க செல்லாம் என்று இருக்கிற பொழுது கர்த்தருடைய வேதத்தை எடுத்து தியானித்த பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி போடுவார். நீங்கள் வாசலால் உட்பிரவேசிப்பீர்கள். உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பே நடந்து போவார். அவர் உங்கள் கர்த்தர். ஐயா, இந்த வார்த்தைகளை பார்த்ததும் அப்படியே ஜீவன் வந்தது போல் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கடந்து போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் பாருங்க, யார் யார் கண்களை மறைக்க வேண்டுமோ, யார் யாரை அதை காணாதபடி அவர்களை விலக்க வேண்டுமோ, யார் யார் எந்த தடைகளை நீக்க வேண்டுமோ, கர்த்தரே எங்களுக்கு முன்பாக கடந்து சென்றார். ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்புதமான பிரயாணமாக எங்களுடைய பிரயாணம் இருந்தது. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஐயா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்களை நீங்கள் கடந்து செல்வதாக இருந்தாலும் சரி, இந்த தேவன், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐயா, சகல பூமிக்கும் சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற உங்கள் தேவன் உங்கள் முன்னே கடந்து செல்லுவார். அவருக்கு முதலிடம் கொடுங்கள், அவரை முன்னே போக விடுங்கள். அருமையான அவருடைய சித்தத்தின்படியாக உங்கள் பிரயாணத்தை அமையுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்கள், ஒரு ஆபத்தான மகா இக்கட்டான சூழ்நிலையில் தாவீதுக்கு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் உண்டு. பாருங்கள், முசுக்கட்டை செடிகளின் கர்த்தர் ஒரு அடையாளத்தை சொன்னார். நீ எப்பொழுது யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும் என்று. மகா சேனையாய் இருந்த அந்த பெலிஸ்திய கூட்டத்தை நீ முறியடிக்கும்படியாக எப்பொழுது எப்படி புறப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நீ முசுக்கட்டை செடிகளின் செல்லுகிற இரைச்சலை கேட்கும் பொழுது யுத்தத்திற்கு புறப்படு. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். யுத்தத்திற்கு போக வேண்டிய ஒரு அற்புதமான மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு உத்தரவு கொடுக்கிறார். ஐயா, நீ பக்கத்தில் இருக்கிற முசுக்கட்டை செடிகளின் இரைச்சல் கேட்கும் போது புறப்படு. அதற்கு முன்ன பின்ன புறப்படாத. சரியான கர்த்தர் சொல்லுகிற சமயத்திலே நீ புறப்படும் பொழுது கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். உனக்கு முன்னே அவர்
அவர் போவார். ஐயா, அவர் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லும் பொழுது அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவருடைய சந்தர்ப்பத்தை அவர் நமக்கு தருகிற சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் அறிந்து நாம் புறப்படும் பொழுது அவர் நம்மோடு நம் முன்னே கடந்து செல்லுகிற கர்த்தராய் இருக்கிறார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் ஒருபோதும் தோற்று போவதே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, பாளையத்தில் ஒரு முறை வனாந்தரத்திலே மோசேக்கு விரோதமான மகா பெரிய கலவரம் தோன்றியது. ஐயா, ஜனங்கள் மோசேக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள், எதிர்த்தார்கள், குழப்பங்களை செய்தார்கள். மகா சிக்கலான காலகட்டம். என்ன செய்வதென்று தெரியாது மோசே நிற்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வந்தது. கர்த்தர் சொன்னார் மோசேயோடு, மோசே, நீ நதியை அடித்த கோலை எடுத்துக்கொண்டு புறப்படு. உனக்கு முன்பாக கர்த்தர் நான் அங்கே ஓரேபிலே நிற்பேன். பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. நீ நதியை அடித்த கோலை கையிலே பிடித்துக் கொண்டு புறப்படு. எங்க போ? ஓரேபுக்கு போ. அங்கே நான் கண்மலையில் கர்த்தர் உனக்கு முன்பாக அங்கே நிற்பேன். ஓ மைட்டி காட். நம்மளை போ சொல்லிட்டு நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்குகிற கர்த்தர் அல்ல, அல்லது வேற ஏதோ வேலையில் போகிற கர்த்தர் அல்ல. உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்லும் பொழுது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் காரியங்களை தடை செய்ய அல்லது உங்கள் காரியங்களை தடுக்க, உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை தடுத்து போட எந்த அரசுக்கும், எந்த அதிகாரத்திற்கும், எந்த மனிதருக்கும், எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. கர்த்தரையே எப்பொழுதும் முன்னிறுத்தி உங்கள் பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தருடைய சித்தம் அறிந்து, ஐயா, திருமணமா, வீடு கட்டுகிறதா, அல்லது வேறு ஏதாவது ஜோலியை தொடங்குகிறதா, தொழிலை தொடங்குகிறதா, எதிலும் கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுங்கள். கர்த்தருடைய சித்தப்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படியே கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். பாருங்க, மோசே புறப்படும் போதெல்லாம் இப்படி சொல்லுவாராம். ஐயா, மோசே புறப்படும் ஒரு காரியத்தை தொடங்கும் போதெல்லாம் இப்படியே ஜெபிப்பதாக வேதத்திலே காண்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னே செல்லாதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும். ஐயா, உம்முடைய சமூகம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய தூதர் சேனை எங்களுக்கு முன்பாக, எங்கள் பிள்ளைகளின் திருமண காரியத்திற்கு முன்பாக, எங்கள் வீடு கட்டுகிற வேலைக்கு, இந்த தொழிலுக்கு முன்பாக, எங்களுடைய பிரயாணங்களுக்கு முன்பாக உம்முடைய சமூகம் செல்லாதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும். எத்தனை ஒரு அற்புதமான பிரேயர் பாருங்க. ஆண்டவரே, நாங்க எப்படியாவது வேணும், எப்படியாவது இந்த காரியம் எங்களுக்கு கைக்கூடி வரணும், எங்களுக்கு இந்த காரியம் நிச்சயமா வேணும் ஆண்டவரே. பல நாள் அழுது நான் கெஞ்சி உங்கள்கிட்ட கூத்தாடிட்டு இருக்கிற ஆண்டவரே. நோ, அவர் அப்படி சொல்லல. உம்முடைய சமூகம், ஐயா, உமக்கு சித்தமாக இருந்தால், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பே கடந்து செல்வதாக இருந்தால் எங்களை புறப்பட பண்ணும், அல்லது எங்களை புறப்பட பண்ணாதிரும். எத்தனை நல்ல காரியமா இருந்தாலும் சரி, எங்களுக்கு எத்தனை பிரியமான வரனா இருந்தாலும் சரி, எத்தனை பிரியமான காரியத்தை நாங்கள் செய்ய போவதாக இருந்தாலும் சரி, நீர் எங்களை புறப்பட பண்ணாதிரும். உமக்கு சித்தமில்லாவிட்டால். எத்தனை ஒரு அற்புதமான தேவதாசர்களின் பிரேயர் பாருங்க. பலத்தினாலும் அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே, பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. ஐயா, நம்மாலே ஒன்றும் ஆகாது. கர்த்தர் இப்படியாக சொன்னார், உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஐயா, கர்த்தரோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவரோடு நடக்கும் பொழுது நம்மை பார்த்து அதே கர்த்தர் சொல்லுவார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே கடந்து செல்லுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கலங்காதிருங்கள். ஐயா, வீட்டை கட்டும் பொழுதும், வீட்டு காரியங்களை கட்டும் பொழுதும் கர்த்தருடைய காரியங்களை முன்னிறுத்துங்கள். ஐயா, அவருக்கு பிரியமானதை முதல்ல செய்யுங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா வீட்டை கட்டி எதுக்கு குடியிருக்க வழி இல்லாம, ஐயா, விருதா வீட்டை கட்டி எதற்கு சந்தோஷமும் சமாதானமும் இல்லாமல் வாழ்வதற்கா? பாருங்கள், கர்த்தர் வீட்டை, குடும்பத்தை கட்டினார்கள், ஆனால் அங்கே ஒரு தெய்வீக சமாதானம். ஐயா, வீடு கட்டப்படும், வீடு நிலைநிறுத்தப்படும், நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். சந்தோஷமும் சமாதானமும் ஒரு நாளும் உங்களை விட்டு மாறாது. பாருங்கள், கர்த்தர் நகரத்தை காவாராயில் நம்ம எத்தனை பிரயாசம் எடுத்தாலும், எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும், எல்லாம் தடைகள், எல்லாம் கடைசியிலே சூனியமாய் போகும்.
காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, ஐயா எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் சரி, தடைகளை நீக்கி போடுகிறவர். விசுவாசத்தோடு அவரை முன்னிறுத்துங்கள், விசுவாசத்தோடு அவருடைய சித்தப்படி புறப்படுங்கள், சித்தப்படி திட்டமிடுங்கள், சித்தப்படி செய்யுங்கள், சித்தப்படி முடிவெடுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போவார். ஐயா, உங்கள் ராஜா உங்களுக்கு முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னிலையில் நடந்து போவார். நீங்கள் வாசலால் உட்பிரவேசித்து உள்ளும் புறமும் செழிப்பை, ஆசீர்வாதத்தை, மகிமையை, வெற்றியை கண்டடைவீர்கள். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள தெய்வமே, ஐயா அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கென்று ஒன்றுமல்ல சுவாமி. ஐயா, உம்முடைய சித்தப்படி, உம்முடைய விருப்பப்படி, உம்முடைய வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் தொடங்கவும் முயற்சிக்கவும், எல்லாவற்றிற்கும் முன்னால் புறப்படவும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா அதிகாலை வேளையிலும், ஓ லார்ட், நடு இரவு வேளைகளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் சுவாமி. தடைகளை நீக்கி போடுகிறவராய், எங்கள் ராஜாவாய், எங்கள் கர்த்தனாய் நீர் எங்களுக்கு முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, எத்தனையோ தடைகள், எத்தனையோ தடைகள். ஒரு சொந்த வீட்டை வாங்க வேண்டும், சொந்த வீட்டை கட்ட வேண்டும், ஐயா ஒரு சொந்த வீட்டிலே நிம்மதியாக குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கிற காரியங்களில் இருக்கிற எந்த தடைகளும் இனி இல்லாதபடி, இனி எந்த தடைகளும் எந்த தடசங்களும் இனி இல்லாதபடி என் தேவனாகிய கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவராய் என் சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. காரியங்கள் கைகூடி வரட்டும். ஐயா, காணியாட்சி நிலங்கள் வந்து சேரட்டும். பிரச்சனையா இருக்கிற நிலங்களிலே பிரச்சனைகள் தீரட்டும். ஓ லார்ட், நிலம் இல்லாதவர்களுக்கு காணியாட்சி நிலங்களை என் தேவனாகிய கர்த்தர் கூட்டி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வீடற்ற பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை கட்டி கொடுக்கிறவரே, ஐயா தயவலான் குருவிக்கு கூடும் ஐயா நீரே ஏற்படுத்தி கொடுக்கிறவர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை நீரே ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தரே வீடுகளை கட்டும்படியாய், குடும்பங்களை கட்டும்படியாய் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. திருமண தடைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த தடைகளை உடைத்து போடுவீராக. வேலைகளுக்கு இருக்கிற தடைகள், திருமணத்திற்கு இருக்கிற தடைகள், தொழில்களை தொடங்குவதற்கு இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் என் தேவனே நீர் உடைத்து போடும்படியாய், நீர் உடைத்து போடும்படியாய் தடைகளை உடைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் முன்னே கடந்து செல்லுவீராக. ஐயா, தடைகளை தகர்க்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த அதிகாலை வேளையிலே எல்லா தடைகளும் குடும்பத்திலே, ஐயா தொழிலிலே, வாழ்க்கையிலே இருக்கிற தடைகள் எல்லாம் இன்றே தகர்ந்து போகும் என்ற நம்பிக்கையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு அனுகூலமான அடையாளத்தை என் தேவனாகி கர்த்தர் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை கடத்து நீக்கி போடுகிறவர், தடைகளை உடைத்து போடுகிறவர் எங்கள் ராஜா. ஓ லார்ட், இவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் மாறட்டும். தொழிலை தொடங்க வேண்டும், ஐயா வேலையில் சேர வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும், இன்னும் உம்முடைய காரியத்திற்காய் ஊழியங்களை தொடங்க வேண்டும், ஊழியங்களை நடத்த வேண்டும், ஊழியங்களிலே ஒரு பிரேக் த்ரூ வேண்டும், ஐயா ஊழியங்களிலே இருக்கிற தடைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே இரவும் பகலும் கண்ணீரோடு நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்று நினைத்தருளும்படியாய் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே, ஐயா இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா நீரே வெங்கல கதவுகளை உடைக்கிறவர், நீரே வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வரன்கள் அப்பா விரைவாய், மிக விரைவாய் வரும்படியாய், தாமதமின்றி திருமண காரியங்கள் கைகூடி வரும்படியாய், ஐயா தாமதமின்றி கிடைக்க வேண்டிய நல்ல வேலைகளும் பதவி உயர்வுகளும்
விரைவாய் வந்து சேரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா தடைகள் எல்லாம் நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை இன்றே ஒவ்வொரு பேரும் கண்டுகொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே உம்மையே எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் எப்பொழுதும் எல்லா பிரயாணங்களிலும் எல்லா முயற்சிகளிலும் உம்மையே முன்னிறுத்தி நோக்குகிற ஒரு மேன்மையான பண்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா வசதிகள் வாய்ப்பு வந்ததினால் உம்மை மறந்து போகிற கூட்டம் போல் நாங்கள் மறந்து போகாதபடி என் தேவனே ஐயா ஸ்தோத்திரம் டேடி, என்றும் எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழும்படியான ஒரு தெய்வீக அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தவறி போன பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக ராஜா. தூரமாய் போன பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய், தூரமாய் பிரிந்து போன பவுசுகள் ஐயா குடும்ப உறுப்பினர்கள் கணவன்மார் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா ஓ லார்ட் தவறி போன பிள்ளைகள் ஐயா தூரமாய் போன காணாமற் போன போது போல் போன பிள்ளைகள் திரும்பி வருவதற்கு இருக்கிற தடைகள் மாறட்டும். அவர்கள் திரும்பி வரட்டும். உம்முடைய தூதன் அவர்களை அழைத்து கொண்டு வரட்டும். நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்கிறவர். ஐயா கோபமாய் போன மனைவியோ அல்லது கோபமாய் போன கணவனோ திரும்பி வரும்படியாய் என் தேவனே உம்முடைய பரிசுத்த தூதன் அவர்களை பின்தொடருவானாக. இயேசுவின் நாமத்தினாலே பின்தொடருவானாக. தடைகளை எல்லாம் அறுத்து தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு அவர்களை கொண்டு வந்து பிள்ளைகளை உம்முடைய வீட்டிலே மகிழ பண்ணும்படியாய் உமக்காய் பெரிய சாட்சிகளாய் எழுப்பும்படியாய் தேவரீர் உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஐயா நீர் அப்படியே செய்து முடித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன். உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் தடைகளை நீக்கி போடுகிற எங்கள் ராஜா ஓ லார்ட், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் அவருடைய பிரயாசங்களுக்கும் திட்டங்களுக்கும் முன்னே கடந்து செல்லுவீராக. தடைகளை நீக்கி போடுவீராக. இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். வானமே எல்லை என உங்கள் அளவற்ற ஆசீர்வாதத்திற்கான ஒரு அற்புதமான வழி இருக்கிறது. இந்த வழி உங்கள் எல்லையற்ற ஆசீர்வாதத்திற்கான ஒரு அற்புதமான திறவுகோல். அதை குறித்து இன்று தியானிக்க போகிறோம். தியானித்து ஜெபிக்க சுதந்தரிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஐயா சுத்த இருதயம் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் பாருங்க, உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஐயா வானத்தின் பலகணிகளை துவாரங்களை மாத்திரமல்ல, வானத்தின் மதகுகளை துறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொன்னவர் இன்று உங்களோடு இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத நல்ல தேவன். பாருங்க, அதை நாம் தியானித்து அதை அறிக்கையிட்டு அதை போய் நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் உங்களை எப்பொழுது எதற்காக தெரிந்து கொண்டு அழைத்தாரோ, எவர்களை வேதம் சொல்லுகிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். நன்றாக கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஐயா உங்கள் தாயின் கருவறையிலே இருக்கும் பொழுது நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். நீங்கள் முன்குறிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்டவர்கள். எவர்களை என் தேவன் அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை மகிமைப்படுத்துவதே, ஐயா உங்களை மேன்மைப்படுத்துவதே, உங்களை ஒரு நல்ல பொசிஷன்ல மகிமையாய் வைத்து அழகு பார்ப்பதே இந்த ஐஸ்வர்ய சம்பன்னர் நம்முடைய தேவனுடைய அலாதி பிரியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, ஆண்டவரை பின்பற்றும் போது எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை பாருங்க நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில என் ஊழியத்துல நான் ரொம்ப அனுபவிச்சு என்ஜாய் பண்ண ஒரு வசனம் உண்டு. நம்பி அதை சுதந்தரித்த ஒரு வசனம் உண்டு. அதை கவனித்து பாருங்கள். நாம் கிறிஸ்துவோடு
அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நீங்க படுகிற பிரயாசங்களும் பாடுகளும், கர்த்தருக்காக நிற்கிற, ஜெபிக்கிற, கர்த்தருக்காக கொடுக்கிற, இன்னும் ஊழியங்களை தாங்குகிற, இன்னும் பல்வேறு சோதனைகளிலும் வேதனைகளிலும் கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கிற உங்களுடைய அளவற்ற அன்பின் பிரயாசங்களை கர்த்தர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு கூட, ஐயா கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பாடுகளை சகித்தீர்கள் என்றால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எவர்களை அவர் அழைத்து முன்குறித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை நான் நிச்சயமாக சொல்ல முடியும், அவர்களை அவர் மகிமைப்படுத்தாமல் அவர் விட்டதே இல்லை. அத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான காரியம். அதை நம்ம சாதாரணமாக நினைக்க கூடாது. அதை இன்று நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, கடையோடி ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, வாயிற்காவலனாக வேலையிலே இருந்தாலும் சரி, நீங்கள் அரியாசனத்தில் இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எங்கோ ஜெயிலில் அல்லது சிறைச்சாலை போன்ற அனுபவத்தில், எங்கோ ஒரு முக்கு மூலையில், ஏதோ ஒரு அறையில், ஏதோ ஒரு மனிதன் வீட்டில் நீங்கள் எங்கே அடைபட்டு இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, எத்தனை பிரச்சனைகள் உங்களை சுற்றிலும் இருந்தாலும் சரி, எத்தனை கொடுமையான நிஷ்டூரமான வழியே இல்லாத சூனியமான சாம்பலாய் போன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கும் தான் கர்த்தர் இதை சொல்லுகிறார். கிறிஸ்துவை பாருங்க, கலாத்தியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் எல்லா ஆசீர்வாதங்களும், ஐயா கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு திறவுகோல், ஒரு அற்புதமான ரகசிய வழி இருக்கிறது என்றால் அதை கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அவரை ஏற்றுக்கொண்ட, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆபிரகாமின் சந்ததி. ஐயா கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்து என்ற அற்புதமான திறவுகோலின் மூலமாக, கிறிஸ்து என்ற அற்புதமான வழியின் மூலமாக நீங்கள் அத்தனையும் சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்திரவாளிகள் என்பதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். ஐயா நான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை உபத்திரப்படுத்துறதுக்குன்னே என்னை வச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கை ஒருவேளை மாறாவின் கசப்பு போல் மாறாததாயே இருக்கும் போல முடிவு வரை நினைத்து விடாதீர்கள். யார் சொன்னது? எவன் சொன்னா உங்கள்கிட்ட அப்படி ஒரு காரியத்தை? அருமையான தேவ பிள்ளைகளே, என்றைக்கு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லாங்க, ஐயா நான் குப்பை தூசி ஒன்றுக்கு உதவாதவள் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதுங்க. கர்த்தர் உங்களை விலையேற பெற்ற பாத்திரமாய், என் பிரியமே, என் ரூபவதியே, அப்படியாய் உங்களை அற்புதமாய் அழைக்கிறவங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீங்கள் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க என்பது ஒரு காரியமே அல்ல. ஐயா நீங்கள் பலம் உள்ளவர்களா பலம் இல்லாதவர்களா என்பதை பற்றி காரியமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய், ஆபிரகாமின் எல்லா அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் யோக்கியதை உள்ளவர்களாய், சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீங்களும் நானும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்குவார். ஐயா என்னை ஆசீர்வதித்து என் பெயரை பெருமைப்படுத்தி நீ என்னை ஆசீர்வாதமாக வைப்பார். உறுதியாக நம்ப வேண்டிய காரியம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நானே சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். இது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த உத்தரவு என்பதை மறந்து விடாதீர்கள். எத்தனை குபேரனா இருக்கலாம், எத்தனை பெரிய சொத்து சுகங்களுக்கு பங்களாக்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் கிறிஸ்து இல்லாதவன் தரித்திரியன். அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இல்லாதவன் அடிக்கப்படுகிற ஆடுகளை போல கொலைக்களத்துக்கு கொண்டு போகப்படுகிற ஒரு மனிதன். அவனுக்கு எத்தனை ஆஸ்தி இருக்கலாம், எத்தனை சொத்து சுகங்கள் பங்களாக்கள் இருந்தாலும் அவன் பிடிபட்டு அழிக்கப்பட போகிற ஒரு புத்தி இல்லாத மிருகத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் எத்தனை தரித்திரியவான்களாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அவருடைய பிள்ளைகளாக இருப்பது நிமித்தம் நீங்கள் பாடுகளுக்கு மேல் பாடு, துக்கங்களுக்கு மேல் துக்கம் அனுபவிக்கிற ஒரு மகனாக மகளாக, என் அன்பு சகோதரியே
சகோதரனே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கிறிஸ்து உங்களை பார்க்கிறார். நான் உன்னை ஒரு நாளிலே பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். விசுவாசியுங்கள், பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை கண்ணீர் கவலைகளிலே இருந்தாலும் சரி, ஐயா இதை கேட்கும் போதே எனக்கு அழுக வருது நீ சொல்லலாம். சிலர் கேட்கும் போதே என்னால தாங்க முடியல என்று சொல்லலாம். ஆனால் அவர் அளந்து உங்க மடியில போடும் பொழுது ஐயா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் உங்க மடியிலே போடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று ஏதோ பாவம், ஏதோ 4 பேர் பார்த்து சிரிக்கிறது போல யாரும் மதிக்காத ரூபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள், நாளை நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் நாளை ஆளுகிறவர்களைப் போல வாழுவீர்கள். ஐயா உங்களை புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்தும் இருந்து எடுத்து சிறியவராய் அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான காரியம் பாருங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், உங்க குடும்பம், உன்னை சுற்றில் இருக்கிறவங்க, உன்னை சூழ்ந்து இருக்கிறவங்க, உங்க ஊர், உங்க நாட்டில் உங்களை மூலமா ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனங்களை ஒரு நாளிலே கர்த்தர் எழுப்புவார். அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் சேனலாய் இருப்பீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை சபிக்கிறவர்களை அவரே சபிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான, ஐயா கேட்கவே எத்தனை அற்புதமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எந்த அளவில் அவர் ஆசீர்வதிப்பார் என்று பாருங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை உபத்திரத்தில் இருக்கிறீங்களோ நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றே நீங்கள் உன் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுவார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமாடா? ஒருத்தன் பூமியில் இருக்க தூளை மண்ணோட மண்ணா கலந்திருக்கிற தூளை எண்ணக்கூடுமா? அப்படி ஒருவன் எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அத்தனையாய் உங்களை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். நீங்க பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்க எந்த சூழ்நிலையில, என் அன்பு சகோதரிகள், என் அன்பு சகோதரர்கள் அநேகர் இருக்கிற சூழ்நிலைகள் எனக்கு தெரியும். ஐயா கண்ணீரின் சூழ்நிலை, வனாந்திர பாதை, முற்றிலுமாய் முடிந்து போனது போன்ற ஒரு சாம்பலான அனுபவம், சிக்லாக்கின் அனுபவத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் தாவீதின் கொள்ளை போன்ற அற்புதமான வளர்ச்சியை, ஆசீர்வாதங்களை இன்னும் பெற்றுக் கொள்ளாதவர்கள், அதற்கு வழி இருப்பது போல் எந்த அறிகுறியும் இல்லாதது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, கடன் கஷ்டங்கள் நஷ்டம் தோல்வியில இருக்கிற சகோதர சகோதரிகள் இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அருமையான சகோதரனே, இதிலிருந்து நான் எப்படி மீளுவேன், இதிலிருந்து எப்படி மீளுவேன் என்று, எப்படி விடுபடுவேன், என் குடும்பம், என் பிள்ளைகள், நாங்கள் எப்படி விடுபடுவோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. மரண கண்ணிகள் எங்களை சூழ்ந்து கொண்டது, சாகிறது தான் நல்லது என்று அதற்கு நாள் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என்று என்னுடைய வாழ்க்கையை நான் முடிப்பது நல்லது, இன்றா நாளையா என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாருங்க, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். இல்லாதவைகளை நன்றா கவனிங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற எங்கள் தேவன் ஐஸ்வரிய சம்பன்னர். அவர் குறைச்சி மதிப்பிடாதுங்க. வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி பாருங்கள். உங்க பிள்ளைகளை பாருங்க, உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க எந்த லெவல்ல கர்த்தர் அவங்களை உயர்த்துவார் என்பதை கண்ணால் காணுங்கள். இப்பொழுது கண்ணால் காணுங்கள். ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்கள். எப்படி சார் பார்க்க முடியும்? எப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறதுனா எப்படின்னு எனக்கு புரியலையே. என் பிள்ளை பாவம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் ஐயா ஒரு நல்ல துணி எடுத்து கொடுக்க முடியாம, கேட்ட எந்த காரியத்தை வாங்கி கொடுக்க முடியாம என் பிள்ளையை வச்சுக்கிட்டே இருக்கிறேனே, நான் எப்படி என் ஆவிக்குரிய கண்களால் அவளுடைய அழகான ஐஸ்வர்யங்களை, மேன்மைகளை, கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியங்களை பார்க்க முடியும் என்று கேட்கிறீர்களா? பாருங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், ஐயா கர்த்தருடைய வேதமே வெளிச்சம், வேதமே கண்ணாடி, காலத்தின் கண்ணாடி. அவர் உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை வைத்து பாருங்கள். நாளை அவர்கள் ராஜாக்களைப் போல வாழுவார்கள். ஆசாரிய ராஜரீக கூட்டமாய் அவர்கள் வாழுவார்கள் என்று விசுவாசித்து பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதை அப்படியே நடக்கும். கர்த்தர் அப்படியே செய்வார். மாற்றமே இல்லை. ஐயா மாற்ற
மாற்றமே இல்லை. இன்னும் ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையாய் ஆசைப்படுகிறீர்களோ, எத்தனையாய் நல்ல அற்புதமான கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறீர்களோ, அம்மட்டும் நீங்கள் இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ உங்களுக்கு எப்படி கற்பனை செய்ய முடியுமோ, எப்படி அதை திங்க் பண்ண முடியுமோ, எப்படி விசுவாசிக்க முடியுமோ, அப்படியாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. முதல்ல நீ எழும்பப்பா, எழும்பம்மா, எழும்பி நடந்து திரி. கர்த்தர் சொல்லுகிறார், அதை உனக்கு தருவேன். பாருங்க, அப்பொழுது ஆபிரகாம் இதுல என்ன ரகசியம்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம மறந்தே போக கூடாது. அதுல இந்த இதெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு அவருக்கு ஒரு பெரிய கீ இருந்து, என்னன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக அவன் சொந்த தேசத்தை, சொந்த இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டு எழுந்து புறப்பட்டு உடனடியாக கீழ்ப்படிந்து போனான். கர்த்தர் சொன்ன காரியங்களை, ஐயா நீ போனா இப்படி இப்படி எல்லாம் நடக்கும், நீ கீழ்ப்படியும் போது உனக்கு இப்படி எல்லாம் நடக்கும் என்று சொன்ன எந்த நல்ல வார்த்தைகளும் அது தரையிலே விழவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற கற்பனை கட்டளைகளுக்கு அப்படியே சீரியஸா பயபக்தியோடு கீழ்ப்படியுங்கள். ஐயா என்ன என்ன வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதத்தை மட்டும் பார்க்க கூடாது, அதை பெற்றுக் கொள்வதற்கான வழி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா என் குடும்பம் முன்னேற, என் பிள்ளைகள் முன்னேற, நாங்கள் வாழ்ந்து சிறந்திருக்க என்ன வழி சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பிடித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வழியாய் நீங்கள் செல்லும் பொழுது ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி என்பதே வருவதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படியே, ஐயா நீங்கள் வானமே எல்லை என்ன, உங்கள் அளவற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்று அது ஒருவேளை யோசிப்பதற்கு கூட, நினைத்து பார்ப்பதற்கு கூட உங்களுக்கு அருகதை இல்லாதது போல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற அற்புதங்களின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நல்ல வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்க அனுப்பி கொடுக்க ஒரு காலமும் மறந்து விடாதீர்கள். முதல் உங்க பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் அனுப்புங்கள். மற்றபடி உங்களுக்கு வேண்டியவர்கள் அத்தனை பேருக்கும் அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து இந்த ஜெப நிலையிலே தரித்திருங்கள். சிலர் நல்ல இன்னும் அதிகமான நேரம், ஏதோ 10 நிமிஷம் 20 நிமிஷம் அல்ல, தொடர்ந்து பல்வேறு ஜெபங்களை தொடர்ந்து கண்டினியூவா என்ன செய்யுங்க, அதிகமா உங்க ஜெப நேரங்களை கூட்டுங்கள். மன்றாடி போராடி ஜெபியுங்கள். ஐயா இடைவிடாது ஜெபியுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா இந்த நல்ல ஜெப வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உம்முடைய பிள்ளைகளாய் கூடியிருக்கிற இந்த அற்புதமான அனுபவத்திலே தேவன் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா ஸ்தோத்திரம் டாடி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே, ஐயா தாவீது சொன்னது போல, நான் என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே என் எலும்புகள் உருவாகும் முன்னே உம்முடைய கண்கள் என்னை கண்டது என்று சொன்னது போல, ஐயா இவர்கள் தாயின் கருவறையிலே உருவாகும் முன்னே இவர்களை நீர் தெரிந்து கொண்டு அழைத்தீர். நீரே அழைத்தீர் சுவாமி. ஆதலினால் இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மோடு இருந்து, ஐயா உம்மையே நோக்கி பார்க்கிற ஒரு அற்புதமான ஜெனரேஷனாய், ஐயா அற்புதமான சந்ததியாய் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் வானத்தின் பலகணிகளை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வானத்தின் பலகணிகள், வானத்தின் மதகுகள் இவர்களுக்காக திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பின் ஆண்டவரே, நீங்க சொன்னது போல, ஐயா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அது என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடக்கும். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த நல்ல ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் இவர்கள் ஒன்றையும் தவறவிடாமல் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட, ஐயா இந்த புதிய சிருஷ்டியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, உம்மையே நம்பி கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கிற இந்த அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் இவர்கள் விலையேற
பெற்றவர்கள் என்பதை நீர் அப்பா ஸ்தோத்திரம் நீர் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஐயா, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்து சபிக்கிறவர்களை சபிக்கிற ஓ லார்ட் உம்முடைய பலத்த கரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் மூலமாக இன்று ஒருவேளை சாபத்தின் பிள்ளைகள் போன்று காணப்படுகிற, இன்று ஒருவேளை ஒன்றுமற்றவர்கள் போன்று சூனியமாய் போனவர்கள், அழிந்து நிர்மூலமானவர்கள் போன்று காணப்படுகிற இவர்களை கொண்டு பூமியின் வம்சங்களை, இவர்கள் குடும்பங்களை நீர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பீர், ஆசீர்வதிக்க போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்திலே நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிரசன்ட் கண்டிஷனை, ஐயா, இப்பொழுது அவர்கள் இருக்கிற நிலைமைகளை தேவரீர் நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு குழந்தை கூட இல்லையே எனக்கு என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஐயா, ஆபிரகாமை போல ஆபிரகாமுக்கு கொடுத்த நீ நல்ல வாக்குத்தத்தங்களை என் தேவனாகிய கர்த்தர் ஐயா அவருடைய சந்ததியை பற்றி சொன்னது போல இவர்களுக்கும் நீர் அந்த நல்ல வார்த்தையை சொல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கற்பத்தின் கனி என் தேவனால் வருகிற சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது விரைவாய் தாமதமின்றி என் அன்பு சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் மன விருப்பத்தின்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமே. கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் கண்களை நீர் திறந்து விட்டதற்காக, எங்கள் கண்களை திறந்து விட்டதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் டாடி. இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே இவர்கள் பார்த்து ஐயா, இவர்கள் காவியக்கூடிய கண்களினால் உம்முடைய வாக்குத்தத்தங்களை ஐயா பார்த்து அதை தியானிக்கிற, அதை எதிர்பார்க்கிற, அதை சுதந்திரிக்கிற மகிமையான கிருபைகளை நீர் கொடுத்து அதையே நீர் இவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த பூமியின் அகலமும் நீளமும் அம்மட்டும் நடந்து திரி. நீ வேண்டிய எல்லாவற்றையும் நீ கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் சொன்னீங்களே. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே ஐயா, இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நல்ல சாட்சிகளாய் வரும் காலங்களிலே ஒவ்வொரு பேரும் ஒரு மகிமையான சாட்சிகளாய் இவர்களை எழுப்பும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நன்றி தகப்பனே. கர்த்தர் நீர் உம்முடைய வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். நன்றி செலுத்துகிறோம். நீரே ஐயா வழிகளை உண்டு பண்ணுகிறவர், அற்புதங்களின் தேவன். அப்படியே செய்வீராக, இவர்களை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக அல்லல் பட்டு கொண்டிருக்கிற இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், இவர் பிள்ளைகளும் இவர்களும் பேறு பெற்றவர்களாய் வாழும்படியாய் தேவரீர் உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் இறங்குவதாக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் பல்வேறு போராட்டங்கள் இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது, சிக்கல்கள் இருக்கிறது. பல்வேறு ஆபத்துகளில் அகப்பட்டு கொண்டு பிழைப்போமா அல்லது வெற்றி பெறுவோமா தோற்று போவோமா என்ற சூழ்நிலைகளில் பல்வேறு சிக்கல்களிலும் உபத்திரவங்களிலும் மனிதன் அகப்பட்டு கொண்டிருக்கிறான். எல்லாவற்றிலும் இருந்து மீளுவதற்காக பல்வேறு பிரயாசங்களை, முயற்சிகளை, போராட்டங்களை ஒவ்வொரு பேரும் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஒரு போராட்டம் இருக்கிறது. எந்த காரியத்தில் இருந்தாலும் விடாமுயற்சியும் நம்முடைய போராட்டமும் நம்முடைய தொடர் முயற்சியும் தான் அதுல இறுதியாக நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. வெற்றியை பெற்றுக் கொள்வது எப்படி? ஐயா, என்றைக்கும் தோற்று போகாத, ஒரு நாளும் தோற்று போகாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா என்றால் வாழ முடியும். தோல்விகள் பட்டவர்கள் கூட அந்த தோல்விகள் நிரந்தரம் இல்லாதபடி அவர்கள் அடுத்த கட்டங்களிலே, அடுத்த படிகளிலே வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உங்கள் வாழ்க்கை பயணத்திலே நாம் எப்படி வெற்றியை, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதை குறித்து வேதம், பரிசுத்த வேதாகமம், கர்த்தருடைய வார்த்தை மிக திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. பாருங்க, உங்கள் வழியை வாய்க்க செய்வது எப்படி? ஜனங்க சொல்றாங்க, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை. யாரை எடுத்தாலும் சரி,
மாதிரி எனக்கு யாருமே உதவி செய்யவில்லை, என்னை உயர்த்தி விட யாரும் எனக்கு கை கொடுக்கவில்லை, என் வெற்றி வாழ்க்கைக்கு உதவுவ யாருமே இல்லை என்ற ஒரு குரல் எங்கும் கேட்கதை நாம் கேட்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தர் அற்புதமானவர். ஐயா, அவர்தான் நமக்காக யுத்தம் செய்கிறார், அவர்தான் நமக்காக வழக்காடுகிறவர் என்று நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். கிழக்கிலோ மேற்கிலோ இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தராலே வரும். வனாந்தர திசைகளிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தராலே வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் தான் வரும் என்று அறிந்திருக்கிறோம். ஐயா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நம்ம குடும்பத்தை, நம்ம வீட்டை, நம்முடைய காரியங்களை நாமே செய்து விடலாம் என்று நினைத்தோமானால் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாய் போய்விடும். பாருங்க, நாமே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய காரியங்களை பாதுகாத்து விடலாம் என்றால் பாதுகாவலர்கள் விழித்திருப்பது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நகரத்தை, உங்க வீட்டை, உங்க பிள்ளைகளை காவாராகில் நாம் எத்தனை பிரயாசப்பட்டாலும் அது விருதா. அப்போ கர்த்தரே வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார், காத்து கொள்ளுவாருங்கும் போது நமக்கு ஒரு வேலையுமே இல்லையா என்று கேட்டால், கர்த்தருடைய வார்த்தை மிகவும் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது. நாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்று நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். இது ஒரு அற்புதமான விஷயம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த விஷயம், இந்த காரியம், நாம 4 காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். வெகு விரைவாக இந்த காரியங்கள் ஒரு நாளும் தோற்று போகாது. இதை நீங்கள் கடைபிடிப்பீர்களானால், என் அன்பு சகோதர சகோதரிகள், அநேகர் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து கொண்டிருப்பீர்கள். பல்வேறு நாளாக பல்வேறு தீர்க்க தரிசனங்களை கேட்டிருப்பீர்கள், பல்வேறு வார்த்தைகளை நம்பி இருப்பீர்கள், பல்வேறு வருடங்கள் பல்வேறு வாக்குத்தத்தங்களை நம்பி காத்திருந்திருப்பீர்கள். பட் வெற்றி பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு, நீங்க போகிற இடங்களில், உங்கள் குடும்பத்தில், உங்க சொந்த வாழ்க்கையில், உங்கள் கையின் பிரயாசங்களில், ஊழியத்தில், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எதிலே வெற்றி பெற வேண்டும் என்றாலும் வேதம் ஒரு கோட்பாடை வைத்திருக்கிறது. வேதம் ஒரு நியமத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, மோசே என்கிற ஒரு அற்புதமான தாசன் மரித்த பிறகு ஒரு இளைஞனான யோசுவா அந்த பொறுப்பை எடுக்கிறார். வனாந்தரத்திலே 6 லட்சம் மனிதர்களை அவர்கள் குடும்பங்களோடு நடத்தி செல்ல வேண்டிய ஒரு மகா பெரிய பொறுப்பு. பாருங்க, more than 30 lakhs people, 30 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு யோசுவா என்கிறதான ஒரு மனிதன் கையிலே வருகிறது. ஐயா, அவர் மோசையோடு இருந்து என்னதான் அவருடைய பயிற்சிகள் இருந்தாலும், அனுபவங்கள் இருந்தாலும், பாருங்க, கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், என்ன நீ எப்படி வெற்றி பெற முடியும்? இந்த யோசுவா சந்திக்க வேண்டிய போராட்டங்கள், போர்கள், யுத்தங்கள், சந்திக்க வேண்டிய நாடுகள், சந்திக்க வேண்டிய அரசுகள் எத்தனையோ அதிகம். ஆண்ட வேலை எத்தனையோ சேலஞ்சுகள் இருக்கிறது. அது கர்த்தருக்கும் தெரியும், யோசுவாவுக்கும் தெரியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இத்தனை போராட்டங்கள், இத்தனை சிக்கல்கள்ல இருந்து விடுவித்து பாதுகாத்து 30 லட்சம் ஜனங்களை எப்படி நடத்துவாய்? எப்படி நடத்துவீங்க? இன்றைக்கு 2 பிள்ளைகளை, ஒரு பையனை, ஒரு பொண்ணை, அல்லது ஒரே ஒரு பிள்ளையை நடத்துறதுக்கு நம்ம எத்தனையோ ஆபத்துகளில், எத்தனையோ சிக்கல்களில் இருக்கிறோம். ஐயா, நாம் எங்கே தவறிவிட்டோம் என்று நினைக்கிறோம். பிள்ளைகள் சில வேளைகளில் தாறுமாறாக போய்விடுகிறார்கள். நம்ம நம்பி இருந்தபடி அவர்கள் நடக்கவில்லை, அவருடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்தபடி நடக்கவில்லை, ஏதோ தாறுமாறாய் நடக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள். ஐயா, நம்ம தொழில் இப்படிதான் போகணும்னு நினைச்சா அது எப்படியோ போய்விட்டது. குடும்பம் ஒரு நாளிலே இப்படி இருக்கும் என்று நினைத்தேன், ஆனால் எப்படியோ போய்விட்டது என்று நினைக்கிற, அல்லல் படுகிற, அவதிப்படுகிற, கண்ணீர் விடுகிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பாருங்க, கர்த்தர் அந்த தாசன் யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான காரியத்தை நாமும் கடைபிடித்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். அதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதுபோன்று நீர் கடைபிடித்து நீங்கள் நிற்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கும் பொழுது, நீங்கள் ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும், ஒரு காரியமும், ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு முன்பாக ஜெயம் எடுக்க முடியாது, உங்க முன்பாக நிற்கவே முடியாது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நீங்க இவைகளை கடைபிடித்து வாழும் பொழுது கர்த்தரும் உங்களை விட்டு, நான் மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று அவர் சொல்லுவார், சொன்னதை செய்வார், உங்களை கைவிடவே மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசித்தீங்கன்னா அவர் பாருங்க, ரொம்ப அற்புதம்
விதமா சொல்லிக் கொடுக்கிறாரு கர்த்தர். ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமதனாயிரு. ஐயா, நம்பர் 1, நியாய பிரமாணத்தில் மோசே உனக்கு என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அவைகளை செய்ய, நம்பர் 1, அவைகளை செய்ய கவனமாய் இருக்கும்படி மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. வேற எதுக்கும் இல்ல. இந்த கட்டளைகள் கற்பனைகளை நீ கை கொள்ளுவதிலே பலம் கொண்டு. சாதாரணமாக கை கொள்ள முடியாது அன்பு சகோதரன சகோதரிகளே, சாதாரணமாக முடியாது. ஐயா, பல்வேறு பிரச்சனைகள் வரும். நீங்க கர்த்தருடைய வழியில நடக்கணும், ஆவிக்குரிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், நீதி உள்ள வாழ்க்கை வாழணும்னு நீங்க நினைக்கும் பொழுதே உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து வரும். அதனால தான் சொல்றாரு, அதுக்கு மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. இரண்டாவது, நீ போகும் இடமெல்லாம் அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாயாக. ஐயா, நீ புத்திமானாய், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை, கட்டளையை, கற்பனைகளை விட்டு நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் விலகாமல் செல்லுவீர்களானால் நீங்க புத்திமானாய் நடந்து கொள்ளுவீர்கள், நீங்கள் உங்கள் வழியை வாய்க்க செய்வீர்கள். பாருங்க, இன்னும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் 3வது பாயிண்ட்ல சொல்றார், உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. This is very very powerful, my dear people of God. நம்ம அநேக நாட்கள்ல இதை குறித்து தியானித்து இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். ஐயா, எப்பொழுதும் அந்த வார்த்தை உங்க வாயில இருக்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் வாயில எப்படி சார் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு சிக்கல் வரும் பொழுது, நீங்கள் ஒரு போராட்டத்தை, ஒரு சிக்கலை, ஒரு சவாலை அல்லது ஒரு வழக்கை சந்திக்கும் பொழுது நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன? உங்கள் வாயை விட்டு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நியமம், கர்த்தருடைய கட்டளைகள் பிரியாது இருக்க வேண்டும். ஐயா, உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சரி, உங்களுக்கு விரோதமாக வருகிற சூழ்நிலைகளிலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அது உங்க வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். ஒருவேளை நான் இப்படியாக சொல்ல முடியும், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்குகிறார்கள், உங்களை கெடுப்பதற்கு அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், உங்களுக்காக விரோதமாக அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்படும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது, நிச்சயமாக சொல்ல வேண்டியது, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த ஆயுதத்தை உருவாக்கினாலும் அவைகள் வாய்க்காதே போகும். அது தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படின்னா உங்களுக்கு விரோதமாய் ஏற்படுத்த காரியங்கள் என்ன செய்யும்? நிச்சயமாய் அது நிச்சயமா அதில் கர்த்தர் இறங்குவார். கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துவார். ஏன்னா வார்த்தையே ஆண்டவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள் என்று ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்ல வேண்டியது தேவனுடைய வார்த்தை. அப்படியா சொன்னாங்க, அப்படியா செய்றாங்க, அவ விளங்குவாளா, அந்த மனுஷன், அந்த குடும்பம், அவங்க குடும்பம் விளங்குமா, எனக்கு விரோதமா இப்படி செய்தா உருப்படுவாங்களா? நோ 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 நோ, அப்படி பேசக்கூடாது. நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். என்ன பேசலாம்? எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ, ஐயா, எவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அந்த கூட்டம் கர்த்தரால் கூடுகிற கூட்டம் அல்ல, அவர்கள் ஒரு நாளிலே என் பட்சமாய் வருவார்கள் என்று நீங்க சொன்னீங்கன்னா அங்க கர்த்தருடைய வேலை நடக்கும். கர்த்தருக்கு பிரியமா பேசுறீங்க, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நீங்க வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். நிச்சயமாக மாற்றமே இல்லை. மந்திரவாதம் சொன்னா நீங்க சொல்லணும், எங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று நீங்க உற்சாகமாய் சொல்ல வேண்டும். உங்களை எரிச்சல் மூட்டுகிற நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஆவியின் கனிகள் வெளிப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை கோபம் மூட்டுகிற சமயங்களில், உங்களை எரிச்சல் மூட்டுகிற சமயங்களில், ஐயா, உங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? உச்சரிக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்கு சத்துருவாய் வருகிற மனுஷனுக்கு முன்பாக சத்துருவை சிநேகிக்க கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். அப்படியாய் நீங்கள் நடக்கும் பொழுது நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த நியாய பிரமாணத்தின் வேத சட்டங்கள், நியமங்கள், அவருடைய கற்பனைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றியை தான் பெறுவீர்கள். இது கர்த்தருடைய கட்டளை. 4வது பாருங்க, இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு. ஐயா, அவர் சொன்ன கற்பனைகள் கட்டளைகளின்படி, இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானி
தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இது 4வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள், நியமங்களின்படி நடப்பதற்காக, அதன்படி செய்வதற்காக என்ன செய்யணுமா, அதன்படி செய்வதற்காக இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அதை செய்வதற்கு நீ கவனமாய் இருக்கும்படி தியானிக்க வேண்டும். தியானிச்சா மட்டும் போதாது, அதன்படி செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாய் மாத்திரம், பிரசங்கிக்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் போதாது, அதை கடைபிடிக்கிறவர்களாக, உத்தமமாய் உண்மையாய் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாய் இந்த 4 பாயிண்டையும் உங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றினீங்கன்னா, நிச்சயமாய் சொல்றேன், நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது நீ நீங்களே உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீர்கள். ஐயா, அப்பொழுது நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லல. அப்பொழுது உன் வழி வாய்க்கும்னு ஆண்டவர் சொல்லல. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, யாருமே எனக்கு கை கொடுக்கவில்லை, யாருமே எனக்கு கை கொடுக்கவில்லை, உதவிக்கரம் நீட்டவில்லை, ஆதரவு செய்யவில்லை என்று நாம் புலம்புகிறதை நாம் அநேக முறை புலம்பி இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன் வழியை வாய்க்க செய்ய முடியும். எப்படி? இந்த 4 பிரதான கட்டளைகளின் படி நீங்க கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, வலது பக்கம் இடது பக்கம் சரியாதபடி அவற்றின்படி செய்வதற்கு மிகவும் பலம் கொண்டு நீங்கள் திடமனதாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் காரியம் வாய்க்கும். அது ஒரு நாளும் தோற்று போகாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னும் பாருங்க, 9வது வசனத்துல கூட ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. நான் உனக்கு கட்டளையிடலையா, பயப்படாதே, பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு பலத்தை எடுத்துக்க. எப்படியா எடுக்கிறது? அறிக்கையிடு வார்த்தையை, தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஒரு நாளும் தோற்று போவதில்லை. ஐயா, அந்த உலகம் எல்லாம் எனக்கு விரோதமா இருக்குதா, நீங்க சொல்லணும், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நீங்க சொல்ல வேண்டியது அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்லி 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 வாழ்ந்தீங்கன்னா, அதை தியானிச்சு அதன்படி செய்கிறவர்களாய் வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்வீங்க, உங்கள் வழியை வாய்க்க செய்கிற ஒரு அற்புதமான ஜெனரேஷனாக மாறிவிடுவீர்கள். ஐயா, அப்படியாய் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எத்தனை பிரச்சனைகளை சூழ்ந்திருந்தாலும் சரி, உங்களை சுற்றிலும் எத்தனை அக்னியாய் உங்களை சுற்றிலும் பிரச்சனைகள் உங்களை எரித்து விடும் போல, அல்லது பெருவெள்ளம் போல உங்களை மூழ்கடித்து விடுவது போல பிரச்சனைகள் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை சூழ்ந்து வந்தாலும் என்ன, முக்கியமான காரியத்தை மறந்து விடாதீர்கள். தேவ சட்டத்தின்படி இந்த 4 காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து, இதுலதான் எல்லாமே அடங்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒரு பெரிய ரகசியம். இதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன மாதிரி நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும், யோசுவாவுக்கு சொன்னது போல, ஐயா, உங்களுக்கு முன்பாக ஒருவனும், ஒரு பிரச்சனைகளும், ஒரு சிக்கலும் உங்களுக்கு முன்பாக எதிர் நிற்க முடியாது. கர்த்தர் மோசேயோடு, யோசுவாவோடு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் கையின் பிரயாசங்கள், வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஐயா, இதற்கேற்ற பலத்தை தாங்க. எல்லாரும் வாயை திறந்து அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபிங்க. நாம உண்மையான ஒரு விஷயத்தை கேளுங்க. ஜெபத்தை கேட்கிறது காரியம் அல்ல. ஐயா, ஜெபத்தை கேளுங்கள்னா ஜெபத்தை கேட்க கூடாது. ஜெபத்தை கேட்டுக்கொண்டே அந்த ஜெபத்தோடு நாமும் ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, தேவ கட்டளைகளை நாம பேசும்போதே ஜெபிக்க நீங்க ஆரம்பிச்சிடலாம். ஜெப நிலையிலேயே கேளுங்கள். அதோடு ஜெப நிலையிலே ஜெபிக்கும் பொழுது ஏதோ பிரதர் ஜெபிக்கிறாங்க, நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தா போதும் அப்படி நினைக்காதுங்க. நீங்களும் உங்கள் காரியங்களை சொல்லி, ஒருவேளை நாங்கள் இங்கிருந்து சொல்ற காரியங்கள் உங்களுக்கு ஏற்றனவாய் இருந்தால் அதையே சொல்லி, அது போன்ற காரியங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். அல்லனா நீங்க ஜெபத்தை கேட்டுட்டு மட்டும் போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, கேட்கிறதுனால சில நேரம் நாம் காரியங்களை அறிந்து கொள்ளலாம், ஆனால் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தான் என்ன செய்யும்? ஜெயம்
ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் அவருடைய வீட்டையும் அவருடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே, சவால்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான வழியை இன்று நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஐயா, உம்முடைய பிரமாணத்தின்படி, உம்முடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி செய்ய கவனமாய் இருக்கும்படி மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க இவர்களை பலப்படுத்துவீராக. அதற்கேற்ற ஒரு பெரிய அபிஷேகம் இவர்கள் மீது ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஐயா, உம்முடைய கற்பனைகளை விட்டு நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சரியாதபடி எங்களை செம்மையான பாதையிலே கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தையும் பேசாதபடி ஐயா, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலும் கையிடாதபடி, யாருக்கும் விரோதமாய் பேசாதபடி, யாரையும் குறை சொல்லாதபடி ஐயா, உம்முடைய நியமங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை கை காத்து நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொன்னது போல ஐயா, பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை நடத்தும்படியாய், பிள்ளைகளுக்கு அதற்கு ஏற்ற ஞானத்தை, புத்தியை, அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவரே கொடுத்து நடத்தும்படியாய், அதற்கேற்ற சமயோசித்த புத்தி அவர்களுக்கு உண்டாகும்படியாய் கல்விமானின் நாவை கர்த்தர் ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஐயா, உம்முடைய கற்பனைகளில் கட்டளைகளில் எழுதியிருக்கிறபடி அவர்கள் செய்வதற்காய் இரவும் பகலும், அதிகாலை வேளையிலும் நடு இரவு வேளையிலும் அப்பா எப்பொழுதும் உம்முடைய வசனத்தை, உம்முடைய கற்பனைகளை தியானித்து அதன்படி செய்ய அக்கறை உள்ள பிள்ளைகளாய், அதன்படி செய்ய கவனமாய் இருக்கிற பிள்ளைகளாய் இவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். பலவீனமான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, பல்வேறு உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பல்வேறு ஆபத்துகள் ஐயா, பல்வேறு சிக்கல்களிலே அகப்பட்டு தத்தளித்து சஞ்சலத்தோடு காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே துணையாளராய் ஐயா, துணையாளராய், உதவியாளராய், ஆஸ்வாச பிரதனாய், தேற்றரவாளனாய் இருந்து இவர்களை பலப்படுத்தி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சட்ட திட்டங்களின்படி ஐயா, உம்முடைய கற்பனைகளின்படி, நீதியின்படி நடந்து ஐயா, அதில் மாத்திரம் அதைகளை செய்கிறதிலும், அதை தியானிக்கிறதிலும், அதை வாயினாலே அறிக்கையிடுகிறதிலும் ஒரு புதிய பலம் உண்டாகட்டும். திகையாமல் கலங்காமல் ஐயா, இவர்கள் உம்முடைய சமூகத்திலே வைராக்கியமாக உம்மை நம்பி விசுவாசித்து நிற்கிற ஒரு புதிய ஜெனரேஷனாய், புதிய சந்ததியாய் இவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் ஐயா, இப்படியாய் செய்ய நினைக்கிற பிள்ளைகள் ஐயா, இவர்கள் போகிற இடத்தில் எல்லாம், இவர்கள் பிள்ளைகள் நடமாடுகிற போகிற இடத்தில் எல்லாம் ஐயா, இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள், ஊழியங்கள் ஐயா, கை பிரயாசங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பெரிய ஆச்சரியமான அற்புதமான மாற்றங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும், எல்லா பிசாசின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர் பிள்ளைகளுக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஒருவனும், ஒரு பிசாசும், ஒரு பிரச்சனையும், ஒரு உபத்திரமும் இவர்களுக்கு முன்பே நிற்காதபடி எல்லா சத்துருவின் வல்லமைகளையும், சத்துருவையும் கர்த்தர் எழுந்தருளி சிதறடிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகம் இவருடைய காரியங்களுக்கும் இவருடைய பிள்ளைகளுக்கும் முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்வீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. வரும் நாட்களிலே தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கு இன்னும் அதிகமான பலத்தை ஐயா, இன்னும் அதிகமான ஞானத்தை, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவரே துணையாளராய், தேற்றரவாளனாய், ஆஸ்வாச பிரதனாய், அப்பா உதவியாளராய் கூட இருந்து நடத்தும்படியாய் குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாக கைவிட மாட்டார். 4 பாயிண்டும் ரொம்ப அற்புதமானது. யோசுவா எங்கும் எதிலும் தோற்றதே இல்லை. ஐயா, மனுஷன் கர்த்தரோடு இருக்கும்போது பாருங்க, ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். இயேசு ஒருபோதும் தோற்று போக மாட்டார். உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளே இயேசு இருக்கும்போது நாம எப்படி தோற்று போக முடியும்? உங்களுக்குள்ள நாம தோற்று போகலாம், நீங்களும் நானும் சில வேளைகளில் தோற்று போகலாம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்து வாசமா இருக்கும் பொழுது எப்படி நாம் தோற்று போக முடியும்? நீங்கள் தோற்று போவதே இல்லை. ஜெயம் எடுப்பீர்கள். ஜெயிப்பதற்கென்றே நீங்கள் பிறந்தவர்கள்.